இறைவனையே தூது அனுப்பிய சுந்தரர் ஆவேசமான கலிக்காமர் ஒரு வீர வரலாறு. வணக்கம் அன்பர்களே. தன் பக்தனுக்காக சாட்சாத் அந்த சிவபெருமானே நள்ளிரவில் வீதியில் இறங்கி தூது சென்றார். இதை கேட்டு ஒரு மாவீரனின் இரத்தம் கொதித்தது. கடவுளையே ஏவல் கொண்ட அந்த துரோகியை நான் பார்த்தால் என்ன செய்வேனோ என்று கர்ஜித்தவர்தான் ஏயர்கோன் கலிக்காமர். இறுதியில் அந்த துரோகி தன் வீட்டிற்கு வருவதை விட மரணமே மேல் என்று தன் வயிற்றையே கிழித்து கொண்ட அந்த அதிரடி வரலாறு இதோ. சோழ நாட்டின் திருப்பெருமங்கலத்தில் பரம்பரை சேனாதிபதி குடியில் பிறந்தவர் கலிக்காம நாயனார். சிவபக்தியில் சிறந்த அவர் திருப்புன்கூர் சிவபெருமானுக்கு அளவில்லாத திருப்பணிகள் செய்தவர். ஆனால் அதே காலத்தில் வாழ்ந்த மற்றொரு நாயனாரான சுந்தரர் செய்த ஒரு காரியம் கலிக்காமரின் கோபத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. சுந்தரர் தன் மனைவி பறவையாரின் ஊடலை தீர்க்க சிவபெருமானையே தூது அனுப்பினார். இதை கேள்விப்பட்ட கலிக்காமர், அரி பிரம்மாதி தேவர்களுக்கே எட்டாத ஈசனையா ஒருவன் தன் பெண்ணாசைக்காக வீதியில் நடக்க வைப்பது? இதை கேட்டும் என் உயிர் இன்னும் இருக்கிறதே என்று ஆவேசப்பட்டார். இரு அடியார்களின் பிணக்கை தீர்க்க ஈசன் ஒரு திருவிளையாடல் தொடங்கினார். கலிக்காமருக்கு தீராத வயிற்று வலியை சூளை நோய் அளித்தார். நெருப்பில் காய்ச்சிய வேல் வயிற்றுக்குள் குடைவது போன்ற வேதனை. கலிக்காமர் துடித்தார். அப்போது ஈசன் அவர் முன் தோன்றி, கலிக்காமா, சுந்தரன் வந்தால் மட்டுமே உன் நோய் தீரும் என்றார். ஆனால் வீரமிக்க கலிக்காமரோ, எம்பெருமானையே ஏவல் கொண்ட ஒருவனா வந்து என் நோயை தீர்ப்பது? அவன் கைகளால் குணமாவதை விட இந்த வலியால் நான் சாவதே மேல் என்று மறுத்துவிட்டார். ஈசன் சுந்தரரை நோக்கி போகச் சொன்னார். சுந்தரர் தன்னை தேடி வருவதை அறிந்த கலிக்காமர் இன்னும் வேகம் கொண்டார். சிவபெருமானை தூதனுப்பியவன் என் நோயை தீர்க்க இங்கே வருவதா? அவன் என் உடலை தொடுவதற்கு முன்னே என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறி தனது உடைவாளை உருவி தன் வயிற்றையே கிழித்து கொண்டு வீரமரணம் அடைந்தார். தகவலறிந்த கலிக்காமரின் மனைவி சுந்தரரை முறைப்படி வரவேற்றார். ஆனால் உள்ளே சென்று கலிக்காமர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்த சுந்தரர் அதிர்ச்சியில் உறைந்தார். நானல்லவா பாவி, இவரின் மரணத்திற்கு நானே காரணம் என்று கூறி தானும் தன் உயிரை விட துணிந்து வாளை எடுத்தார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஈசனின் அருளால் கலிக்காமர் உயிர் பெற்று எழுந்து சுந்தரரின் கையை பிடித்து தடுத்தார். இருவருக்கும் இடையில் இருந்த பகை மறைந்து பேரன்பு பிறந்தது. இருவரும் சிறந்த நண்பர்களாகி சிவபதம் அடைந்தனர். பக்தி என்பது வெறும் வேண்டுதல் மட்டுமல்ல, தன் இறைவனின் கௌரவத்திற்காக தன் உயிரையே துச்சமாக மதிப்பதுதான் என்பதை உலகுக்கு காட்டியவர் ஏயர்கோன் கலிக்காமர். அடுத்த பதிவில் தனது கையை எதிரி வெட்டிய பின்னரும் அவன் நெற்றியில் திருநீற்றை கிட்டு வாளை கீழே போட்டு தன் உயிரை ஈந்த ஏனாதிநாத நாயனார் வரலாற்றை பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு இப்போதே லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.